கலைஞர் என்பது பெயர் அல்ல. கலைஞர் என்பது ஈரோடும் காஞ்சியும் இணைந்து வந்த நீரூற்று. கலைஞர் என்பது பெயர் அல்ல, அது உலவிய சரித்திரம். கலைஞர் என்பது பெயர் அல்ல, அது உறங்காத தமிழ் காற்று. கலைஞர் என்பது பெயர் அல்ல, அது குடிசைகளில் ஏற்பட்டுவிட்ட காயங்களுக்கு மாளிகை தோட்டங்களில் மருந்து பறித்து தந்த மருத்துவம். கலைஞர் என்பது பெயர் அல்ல, சந்தன தமிழின் சிந்தனை ஊற்று. கலைஞர் என்பது பெயர் அல்ல, அச்சம் நீங்கிய தமிழினத்தின் ஆணிவேர். கலைஞர் என்பது பெயர் அல்ல, மிச்சமிருந்த தமிழர்களின் நம்பிக்கை. கலைஞர் என்பது பெயர் அல்ல, 75 ஆண்டு கால தலைப்புச் செய்தி. தலைவர் கலைஞர் என்பது பெயர் அல்ல, இந்திய துணைக்கண்ட அரசியலில் காயம்பட்டு களத்தில் வீழாத ஒரே வரலாறு கலைஞர் என்கிற வரலாறு. அவருடைய தொலைநோக்கு சிந்தனையை பூத்து வருகிற தலைமுறைக்கு பதியம் செய்வதற்காகவே இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மாணவ செல்வங்கள் இதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், அதற்கு இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். உட்ரோ வில்சன் என்கிற அறிஞன் அவன் சொன்னான், நேஷன்ஸ் ஆர் renewed from the bottom and not from the top. The great struggling in no masses of the man who orthodox in everything or the dynamic force that is fighting the level of society என்றான். இன்றில்லாவிட்டால் நாளை, நாளை இல்லாவிட்டால் நாளை மறுநாள், என்றைக்காவது ஒரு நாள் இந்த சமுதாயம் ஆண்டாண்டு காலம் தன்னை அழுத்தி பிடித்து கீழே வைத்துக் கொண்டிருந்த நிலைமையிலிருந்து விடுபட்டு, அரசியல் பொருளாதார கொடுமைகளில் இருந்தும் விடுபட்டு, பம்பரமாய் சுழறுகிற ஒரு தலைவனை பெற்றே தீரும் என்று அன்றைக்கு உட்ரோ வில்சன் சொன்னது கலைஞருக்காகத்தானோ என்று நான் கருதுகிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் செங்கல்பட்டு சுயமரியாதை மகாநாட்டில் 929 தொட்டிலில் கிடந்த பொழுதே மனிதகுலத்தை பற்றி கவலைப்பட்ட தந்தை பெரியார் கொண்டு வந்த பெண்களுக்கான சொத்துரிமை என்ற அந்த தீர்மானத்தை 1929 பெரியார் கொண்டு வந்த தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் பெண்களுக்கு சொத்துரிமை என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்த பொழுது அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது. அன்றைக்கு அம்பேத்கர் சொன்னார், இன்றைக்கு நான் கொண்டு வந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம், நாளை ஒரு நாள் ஒரு தலைவன் வருவான், இந்த தீர்மானத்தை அவன் இந்த மனிதகுலத்தில் நிறைவேற்றுகின்ற கடமையில் அவன் வெற்றி பெறுவான் என்று டாக்டர் அம்பேத்கர் அன்றைக்கு சொன்னார் என்றால் அந்த தலைவர் கலைஞர் தான் என்பதை தன்னுடைய வாழ்நாளில் கலைஞர் நிரூபித்து காட்டினார்.